வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். வணக்கம் சுகந்தா. வணக்கம் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முறிகள் விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி கடும் நிலைப்பாட்டில். வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் இளைஞர்கள் சிலரும் இணைவு. யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறோம். இங்க போராட்டத்தில் இருக்கிறார்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஏன் வரணுமென்று யாரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிறவையோட வலியும் வேதனையும் ஒவ்வொருத்தருக்கும் அது உரியது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி ஒன்றை ஆட்சேபனைக்கு உட்படுத்திய அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் ரங்க கலன் சூரியவின் அறிக்கை தொடர்பில் அமைச்சின் செயலாளர் விசாரணைக்கு நடவடிக்கை. அர்ஜுன் மகேந்திர நீதி அமைச்சின் கூட்டங்களில் கலந்து கொண்டதாக ஊழலுக்கு எதிரான முன்னணி தகவல். முல்லைத்தீவில் ராணுவத்தினர் வசம் இருந்த ஒரு தொகுதி காணிகள் இன்று விடுவிக்கப்பட்டன. முல்லைத்தீவு மொழியவள்ளி வித்யானந்தா கல்லூரியின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் திறப்பு விழாவும் காணி விடுவிப்பு நிகழ்வும் இன்று நடைபெற்றது. 253 ஏக்கர் காணி விடுவிப்புக்கான ஆவணம் முல்லைத்தீவு மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியால் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் 300 பேருக்கான வாழ்வாதார உதவிகளும் இதன்போது வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எங்களுடைய இந்த வருடமானது மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களினால் வறுமை ஒழிப்பு ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வறுமை ஒழிப்புக்கான செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 276 பரப்பை கேப்பாப்புலவிலே விடுவதாக ஜனாதிபதிக்கு ஒப்புக்கொண்டு அந்த காணியை இன்று விடுவித்திருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய மற்ற காணிகளையும் படிப்படியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஜனாதிபதி அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரும் அதை நிச்சயமாக செய்வதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். காணாமல் போனவர்களுக்கான ஒரு பதில் கிடைக்கவில்லை. சிறைகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. இன்னும் ஒரு பெருந்தொகுதி காணிகள் கேப்பாவுலவு கிராமத்திலும் வட்டுவாகலில் எமது வாழ்வாதாரத்துடன் சேர்ந்த பிரதேசத்திலும் புதுக்குடியிருப்பில் ஒரு தொகுதி காணிகளும் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. வவுனியாவில் ஒரு தொகுதி மக்கள் இன்று 3வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிய நடவடிக்கைகளை இந்த ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசும் எடுக்க வேண்டும் என்பதை இந்த பகிரங்கமாக இந்த மேடையில் கேட்டுக்கொள்கின்றேன். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த முல்லைத்தீவு மாவட்டம் உட்பட வவுனியா மன்னார் மாவட்டங்களிலே இருக்கும் தமிழ் பாடசாலைகளின் கல்வி வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உங்களது காணிகள் உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கு, அதேபோல் அரசியல் கைதிகளாக இருக்கும் இன்னும் அரசியல் கைதிகளாக இருந்து கொண்டிருப்பவர்களுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் இப்படியான பல விடயங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான களம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அது ஜனாதிபதியின் ஊடாக எங்களால் செய்து முடிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக வாழ்விடங்களை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு மக்கள் இன்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். யுத்தம் காரணமாக 2009ஆம் ஆண்டு கேப்பாப்புலவிலிருந்து வெளியேறிய மக்களின் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சூரிபுரம் பகுதியில் கேப்பாப்புலவு எனும் மாதிரி கிராமத்தில் தாம் மீள்குடியேற்றப்பட்டுள்ள போதிலும் பூர்வீக வாழ்விடம் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. கேப்பாப்புலவில் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் தமது காணிகள் இதுவரை இராணுவத்தினரால் விடுவிக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். மக்களுக்குரிய காணியைத்தான், அதிலும் ஒரு சொற்பமான காணிதான் இன்றைக்கு விடுவிக்கப்பட போகின்றது. அது கேப்பாப்புலவு கிராம சேவை பிரிவுக்கு உட்பட்ட காணியாக இருந்தாலும் அது கேப்பாப்புலவு மக்களுக்குரிய காணி அல்ல. இன்றைக்கு கேப்பாப்புலவு மக்கள் இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள மக்களுக்குரிய காணிகள் இதுவரையும் விடுவிக்கப்படவில்லை. இன்றைய நாளில என்ன அரசாங்கம் கேப்பாப்புலவு மக்களையும் ஐக்கிய நாடு சபையும் பேக்காற்ற ஒரு செயலாக இருக்கிறது. இதேவேளை காணிகள் விடுவிக்கப்படாதுள்ளதால் கோயில்களும் பாழடைந்துள்ளதாக கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ராணுவம் முருகண்டிடம் விடுபட இல்லை. கோயில்களோ இதுகளோ ஒன்றுமே விடப்பட இல்லை. எங்களோட கோயில்கள் எல்லாம் கும்பாசங்கள் பூசைகள் எல்லாம் இல்லாம தடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பரம்பரையா கோயில்களில் அன்னதானம், யாத்திரகாரர், மற்ற தண்ணிப்பந்தல் சகலதும் செய்து வந்த இடம். ஆனா கோயில்கள் எல்லாம் இப்ப பாழடைஞ்ச நிலையிலும் மூடப்பட்ட நிலையிலும் இருக்குது. எங்களை இவ்வளவு காலமாக பேக்காட்டி வந்த அரசாங்கம் இப்போது எங்களை ஊரை தெல்லாம் சொல்லி போட்டு இப்ப நிலைமையில அந்த காணிகளை மாற்றிக்கொண்டு பேக்காட்டி கொண்டு இருக்கிறேன். நல்லாட்சி அரசாங்கத்திலேயாவது எங்களை நிலத்தை விட்டு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம்.
வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் இளைஞர்கள் சிலரும் இன்று இணைந்து கொண்டனர். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் பதில் கூறப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் கடும் மழைக்கு மத்தியிலும் 3வது நாளாக போராட்டம் தொடர்கின்றது. வவுனியா தபால் நிலையத்துக்கு அருகில் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. தற்காலிக கூடரம் அமைத்து இரவு பகலாக தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். உண்ணாவிரதத்தை எங்களுக்கு இடையில குழப்பவும் யோசிக்க கூடாது. நாங்கள் குழம்பவும் மாட்டோம். உறுதியான முடிவு எங்களுக்கு வேணும். அதே நேரம் பொய்க்கு சொல்லி எங்களை சமாளிச்சு இவ்வளவு நாளும் காட்டின மாதிரி இல்லாமலுக்கு ஒரு நல்ல முடிவு இல்லாமலுக்கு நாங்கள் இதுக்குள்ள மயங்கி விழுந்து இப்படியே செயலற்று போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இதுல இருந்து விடுபட மாட்டோம்ன்றத உறுதியாக சொல்றோம். நாங்கள் தண்ணி கூட குடிக்காம இருக்கிறோம். எல்லாருக்கும் தஞ்சக்கேடு, மயக்கம்பார் நிலையில கதைக்கிற கூட வல்லமை உறைஞ்சு கொண்டு போகுது. காணா போனார்களுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு பதில் தர வேணும். இது உண்ணாவிரதம் என்று ஒரு புனிதமானது. அதில் உண்ணாவிரதத்தை கொச்சப்படுத்துறதுக்கோ அதில் இருந்து பின்வாங்குவதற்கோ நாங்கள் இதில் யாரும் இல்லை. காணாமற்போனோரின் உறவினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் சிலரும் பின்னர் இணைந்து கொண்டிருந்தனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் 55 முதல் 70 வரையான வயதுகளை உடையவர்கள் என நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாகம்பி ஆனந்த சங்கரி இன்று சென்றிருந்தார். ஒரு கூட்டு முயற்சியாக சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல தலைவர்கள் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்திருந்தால் பெருமளவில் வெற்றி கண்டிருக்க முடியும் என்று என்னுடைய கருத்து. ராணுவத்தை பயப்படுகின்றார்கள். இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. குற்றம் செய்தவர்களை ராணுவம் இருந்தாலும் சரி யாரும் இருந்தாலும் சரி தண்டிக்க வேண்டிய கடமை உண்டு. அந்த செய்யப்படாத அரசாங்கத்தை செயல்பட வைக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய கருத்து. வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து பொதுசன தொடர்பாடல் அதிகாரி ஒருவர் உண்ணாவிரதம் இடம்பெறும் இடத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தார். இந்த போராட்டம் உத்தியோகர்களோ செயலாளர்களோ தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. முதலமைச்சரே வந்தாலே தீர்க்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சர், ஜனாதிபதி, பிரதமர் போன்ற உயர்மட்ட தலைவர்கள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முதலமைச்சரை சொல்லுவோம். ஆனபடியா நாங்கள் இங்க பிரச்சனை தீர்க்க வரையில பிரச்சனை என்னென்று அறிந்து என்ன மாதிரி ரிப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த நிலையில் உண்ணாவிரதத்தை வலுப்படுத்தி தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இளைஞர்கள் சிலரும் இன்று போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஏன் வரணுமென்று யாரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் வரணும். ஏன்னா இது உங்களோட வீட்டு ஒருத்தரையும் காணாமல் போய் அப்படியெல்லாம் இருக்கலாம். காணாமல் போயிலன்னு நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவையோட வலியும் வேதனையும் ஒவ்வொருத்தருக்கும் அது உரியது. வேலை இருக்கு, வேலை இல்லை, எல்லாருக்கும் வேலை இருக்கு தான். இல்லை ஒரு நாள் எங்கட சனத்துக்காக ஒரு நாள் ஒதுக்கி அவையோட இங்கே அந்த போராட்டத்துக்கு குறை விடுங்க. தகுந்த பதிலை உடனடியாக இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திலே அரசியல்வாதிகள் பங்கு எடுப்பது என்பது ஒரு கொச்சப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அரசியல்வாதிகள் தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு முடிவு தர வேண்டியவர்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு அடைக்கலான வருகிறார், ஒரு நாளைக்கு சிவசக்தி ஆனந்தன் வருகிறார், ஒரு நாளைக்கு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரார்கள். உடனடியாக இந்த பாராளுமன்றத்திலே அவர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி ஒரு பாராளுமன்றத்திலே காணாமல் போன தமிழ் உறவுகள், மேனிய முஸ்லிம் உறவுகள், சிங்கள உறவுகளுக்கு என்ன பதில் விரைவாக எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு பதவி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் விரைவான ஒரு தீர்க்கமான பதிலை வழங்க முடியும். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் வலுவிழந்த நிலையில் அவர்களை இன்று மாலை வைத்தியர்கள் பரிசோதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு பதில் கூறப்பட வேண்டும். சகல அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்றிரவு நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியொன்றை சவாலுக்கு உட்படுத்தி வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக ஊடகம் மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் போவகே தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை குறித்து அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் தான் அறிந்திருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான விரிவான செய்திகளை தொடரும் எமது செய்தியில் எதிர்பாருங்கள். அர்ஜுன் மகேந்திரன் அரசாங்கத்தின் பதவிகளை வகிப்பதில்லை என்று கூறப்பட்டாலும் ஊழலுக்கு எதிரான முன்னணி இன்று மீண்டும் அதனை சவாலுக்குட்படுத்தியது. நிதியமைச்சின் கூட்டங்களுக்கு அர்ஜுன் மகேந்திரன் கலந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு நிதியமைச்சின் செயலாளருக்கு முன்னணி அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மலிக் சமரவிக்ரம
நேற்று அமைச்சர் மலிக் சமரவிக்ரம பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கும் போது அர்ஜுன் மகேந்திரன் எந்தவித பதவிகளையும் வகிக்கவில்லை என்று கூறியுள்ளார். எனினும் 2016 ஜூலை 11 மாலை ஆர் பாஸ்கரலிங்கம் ரவி கருணாநாயக்க தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அர்ஜுன் மகேந்திரன் இதனை குறிப்பிட்டுள்ளார். 6வது நபராக அர்ஜுன் மகேந்திரனின் பெயர் குறிப்பிடப்படுகின்றது. எனவே அர்ஜுன் மகேந்திரன் அங்கே என்ன செய்தார்? இந்த கூட்டங்களுக்கு செல்லும் போது அர்ஜுன் மகேந்திரன் அவருடைய பெயரை அங்குள்ள ஆவணத்தில் குறிப்பிடுவதில்லை. எனினும் அவர் கூட்டத்தில் அமைச்சருக்கு அருகில் அமர்ந்து செயற்படுகின்றார். 2016 நவம்பர் 1 நிதியமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தின் அறிக்கையை பார்க்கும் போது 13வது பிரிவின் பொறுப்புகள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது. மத்திய வங்கியினால் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் இவரினாலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. அறிக்கையின் பிரகாரம் அது அர்ஜுன் மகேந்திரன் வசமாகியுள்ளது என்பது தெளிவாகின்றது. நாட்டின் மைக்ரோ எகனாமிக்ஸ் தொடர்பில் முக்கிய தீர்மானங்களை எடுக்க அண்மையில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் ரவி கருணாநாயக்க தலைமை தாங்குவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 2வதாக மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. மத்திய வங்கியின் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு முன்னர் 3வது நபராக இவரது பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. நேற்றிரவு அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. கில்மி முகமது அதில் கையொப்பமிட்டிருந்தார். சிரச ஊடக வலையமைப்புக்கு பாராளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அவ்வாறு அச்சுறுத்தல் விடுத்து இதனை செய்ய முடியாது. இந்த அறிக்கைக்கு காரணமான விடயம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. ஜனாதிபதிக்கு ஊழலுக்கு எதிரான முன்னணி கடிதம் ஒன்றை அனுப்பியது. உண்மையான விடயங்களை யாராவது மறைக்க முடியாது. இறுதியில் பாராளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் செயற்படுமாறு ஊடகங்களுக்கு கூறுகின்றனர். இதன் மூலம் என்ன கூற வருகின்றனர்? இவற்றையெல்லாம் செய்தது ஊடக நிறுவனமா? මේ කටයුත්ත කරලා තියෙන්නේ මේ මාධ්‍ය ආයතනද? පාර්ලිමේන්තු වරප්‍රසාද වලට මුවා වෙලා ඒ මාධ්‍ය වේදීන් සහ ඒ මාධ්‍ය ආයතන වලට ඇඟිල්ල දික් කරන්න එපා. ඔවුන් අහන ප්‍රශ්නෙට උත්තර දෙන්න. பாராளுமன்ற சிறப்புரிமைகளை அடிப்படையாக வைத்து ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீது விரல் நீட்ட வேண்டாம். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். அர்ஜுன் மகேந்திரன் தொடர்ந்தும் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியா? அது நியாயமான கேள்வி. பிரதமரின் சில அறிக்கைகளை பார்க்கும் போது 10 வருட திட்டத்தில் அர்ஜுன் மகேந்திரனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஹமந்தோட்டையில் காணியை விற்கும் போது யார் கையொப்பமிட்டது? இவற்றை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். අපි අර 2015 මේ පරිවර්තනය කළේ මාමා සහ බෑනා එකතුව கொள்ளக்காகத்த மாமாவும் மருமகனும் இணைந்து 6000 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை திருடினர். எனவே அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரை பாதுகாப்பதற்காக முன்னிற்கும் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். அவர்கள் தேச துரோக செயலையே செய்கின்றனர். දූෂණ විරෝධී පෙරමුණ හැටියට අපි කියා සිටිනවා. மத்திய வங்கி முறிகள் சம்பவம் குறித்த கோப் குழுவின் அறிக்கை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சபாநாயகர் தெளிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பான தீர்மானத்தை மதிப்புக்குரிய சபையினரை எடுக்க வேண்டும் என்பதை சகல உறுப்பினர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இதற்கு இணங்குவீர்களாயின் இந்த அறிக்கையை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பல வருடங்களில் 10, 15, 20 வருடங்களில் கோப் அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் அவற்றில் ஒன்று கூட சட்டமாதிபரிடம் முன்வைக்கப்படவில்லை. ஆகவே நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோப் அறிக்கை சட்டமாதிபரிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் அந்த பின்புலம் தொடர்பாக எவ்வாறு ஆராய்வது என்றும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. இது போலீசாருடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகும். நீங்கள் இதனை சட்டமா அதிபருக்கு சமர்ப்பிப்பது போன்று போலீஸ் அதிபருக்கும் சமர்ப்பிப்பது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். எவ்வாறாயினும் அது உங்களுடைய விருப்பம். இந்த அறிக்கை தொடர்பாக சட்டமா அதிபர் உங்களுக்கு பதிலளிக்க ஒரு கால வரையறையை வழங்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். இதனை போலீசாருக்கு வழங்கும் நடவடிக்கை சட்டமா அதிபரால் முன்னெடுக்கப்படலாம். அது அவரின் ஊடாகத்தான் முன்னெடுக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துகள் அடுத்து. ஒளிவில் அதேபோன்று கோமாரி அதேபோன்று சம்மாந்துறை கரங்கோ போன்ற பல்வேறு பிரதேசங்களில் இவ்வாறு விவசாயிகளுடைய காணிகள் இன்று வேளாண்மை செய்ய தடுக்கப்பட்டு அவர்கள் வீதிக்கு வந்துள்ளார்கள். இன்று தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற போர்வையில் குறிப்பாக அக்கரைப்பட்டு பொத்தானை பிரதேசத்தில் ஆண்டாண்டு காலமாக அங்கு ஒரு பள்ளிவாசல் கூட அங்கு இருந்தது. அவற்றை எல்லாம் இன்று மீறும் வகையில் இன்று
அவற்றினை தொல்பொருள் வலயமாக பிரகடனப்படுத்தியதன் ஊடாக இன்று அம்பாறை மாவட்ட மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான பதற்றமும் கிளேசமும் ஏற்பட்டுள்ளது. ஒழுக்க பண்பாடுகளுக்கு உரிய ஒரு சமூகத்தில் வாழ்ந்து வருகின்றவர்கள் அவர்கள் வாழுகின்ற நாட்டில் வரிகளை செலுத்துவதிலிருந்து விலகி இருக்க முடியாது. வரி என்பது அனைவரும் செலுத்தப்பட்ட கடமைப்பட்ட ஒரு விடயமாகவே ஆக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஏனையவரும் செய்யாத எனினும் அரசு செய்கின்ற சேவைகள் பலவற்றிற்காகவே இந்த வரியை பொதுமக்கள் செலுத்துகின்றனர். கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இயங்கி வந்த எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை முன்னிறுத்தி செல்கின்ற தொழிற்சாலைகள் இன்று எந்தவித ஒரு முயற்சியும் இல்லாமல் அந்த தொழிற்சாலைகள் மூடியபடியே இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஆரம்பிப்பதற்கு எந்தவிதமான ஒரு முயற்சியும் அமைச்சர்களோ அரசாங்கமோ எடுக்கவில்லை. குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் 5 மாவட்ட அரச அதிகாரிகளின் அறிக்கையின்படி தற்பொழுது 65,000 காணிகள் படையினர் வசம் இருந்தது. தற்பொழுது 2 வருடங்களில் 2000 ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. மிகுதி 63,000 நிலங்கள் தற்பொழுதும் இராணுவத்தின் வசம் இருக்கிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்றிரவு நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியொன்றை சவாலுக்கு உட்படுத்தி வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக ஊடகம் மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் போபகே தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை குறித்து அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் தான் அறிந்திருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அரசாங்கத்தில் பதவிகளை வகிக்கின்றாரா என்பதை கேள்விக்குட்படுத்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று வெளியிட்ட செய்தியொன்று தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்ட அறிக்கையை அடிப்படையாக வைத்து சுயாதீன தொலைக்காட்சி சேவை நேற்றிரவு செய்தியொன்றை வெளியிட்டிருந்தது. சுயாதீன தொலைக்காட்சி சேவை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பில் செய்தி வெளியிட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல. கடந்த ஆட்சி காலத்தில் சுயாதீன தொலைக்காட்சி சேவை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பில் பொய்யான மற்றும் அடிப்படையற்ற விடயங்கள் பிரசாரம் செய்த பல சந்தர்ப்பங்களை காண முடிந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டை மாத்திரமல்லாது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இலக்கு வைத்து பல்வேறு பொய் பிரசாரங்களை சுயாதீன தொலைக்காட்சி சேவை மேற்கொண்டது. அதன்போது சுயாதீன தொலைக்காட்சி சேவை வெளியிட்ட செய்திகளில் அதிகமானவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தனிப்பட்ட முறையில் அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. சுயாதீன தொலைக்காட்சி நேற்றிரவு முதல் தமது வழமையான செயற்பாட்டை ஆரம்பித்து நியூஸ் ஃபர்ஸ்டை இலக்கு வைத்து ஒளிபரப்பு செய்த செய்தி தொடர்பில் ஊடகத்துறை அமைச்சு பதில் வழங்கியுள்ளது. இந்த செய்தி தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை அவரது தனிப்பட்ட கருத்து என அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். சாதாரணமாக இவ்வாறான விடயங்களை அமைச்சின் செயலாளர் அறிந்திருக்க வேண்டும். அதன் பின்னரே அறிக்கைகளை வெளியிட வேண்டும். எனினும் அது குறித்து எனக்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அது அதனை வெளியிட்ட நபரின் தனிப்பட்ட கருத்தை தவிர ஊடக அமைச்சின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அல்ல. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் இதற்கு முன்னரும் பிரச்சனைகள் எழுந்தன. இவ்வாறு அறிக்கைகளை வெளியிட்டு பின்னர் வாபஸ் பெற்றுக் கொண்டனர். எனவே இது குறித்து பொறுப்புடன் செயற்பட வேண்டும். எனவே இது குறித்து விசாரணை செய்யும் பொறுப்பு எனக்கு உள்ளது. இதனால் நீங்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருந்தால் அதற்காக நான் கவலை அடைகின்றேன். ஊடக அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் ஊடக நிறுவனங்கள் தொடர்பில் எனக்கு பாரிய பொறுப்புகள் உள்ளன. அடிப்படையற்ற இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டால் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே எதிர்காலத்தில் இதனை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதியளிக்கின்றேன். நாராயண்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று கலந்து கொண்டிருந்தார். நேற்று பாராளுமன்றத்தில் மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் சம்பவம் தொடர்பிலான விவாதம் நடைபெற்றது. 2 தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டனர். கிராமத்து மொழியில் கூறுவதென்றால் விவாதத்தில் 2 தரப்பினரும் குளித்தனர். ஆணைக்குழுக்கள் பொய் என்று பெலன்வில தேரர் குறிப்பிட்டார். அதற்கு நான் பதிலளிப்பது தொடர்பில் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். நாட்டில் உள்ள சிரேஷ்ட சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டே நான் ஆணைக்குழுக்களை உருவாக்கினேன். அந்த ஆணைக்குழுக்களை உருவாக்காமல் நடாத்தும் விசாரணைகள் 3 அல்லது 4 வருடங்கள் நீடிக்கலாம். பாராளுமன்றத்தின் கோப் அறிக்கை சாதாரணமாக சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும். இன்று மதியம் சபாநாயகர் என்னிடம் பேசினார். பாராளுமன்றத்தின் தீர்மானத்தை விரைவில் சட்டமா அதிபருக்கு அனுப்புவதாக அவர் கூறினார். அண்மையில் எடுத்த தீர்மானங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு விளக்கம் அளித்தார்.
ඔය එක එක්කෙනා ලෝකේ රටවල් වල කියන විදිහට මම ආණ්ඩු කරන්න ලෑස්ති. உலக நாடுகளின் சிலர் கூறுவதைப் போன்று நாட்டை நிர்வகிக்க முடியாது. நீங்கள் இங்கு ஓரின சேர்க்கை தொடர்பில் பேசினீர்கள். அது அமைச்சரவைக்கு வந்தது. நானே அதனை நிராகரித்தேன். அத்துடன் பாலியல் தொழிலையும் சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று கூறினார்கள். நானே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். நான் அந்த தீர்மானங்களை எடுத்துள்ளேன். அவ்வாறு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் பல விடயங்களை நான் நிராகரித்துள்ளேன். அர்ஜுன் மகேந்திரனை நானே வெளியேற்றினேன். கலாநிதி குமாரசுவாமியை நானே நியமித்தேன். அதனை நான் தெளிவாக கூற வேண்டும். பலரின் விமர்சனங்களுக்குள்ளான கணக்காய்வர் நாயகத்தை நானே நியமித்தேன். அவர் சிறந்த அதிகாரி என்பதனை நாடு ஏற்றுக்கொண்டுள்ளது. தேரர்களே, நான் எனது கடமைகளை சரியாக செய்கின்றேன். குறைபாடுகள் இருந்தால் அதனை திருத்திக் கொள்ள நான் தயாராக உள்ளேன். எனினும் தவறு செய்தால் அவர் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களை நான் பாதுகாக்க முயல்வதில்லை. මම ඒගොල්ල රකින්න ලෑස්ති නෑ. එවෙනියෙන් ගන්න පුළුවන් හැම තීන්දුව තීරණයක්ම ගන්නවා. அன்றாடம் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வந்த முல்லைத்தீவு கோட்டை கட்டியகுளம் அம்பலப்பெருமாள் குளம் பகுதி மக்களின் ஏக்கத்திற்கு இன்று பதில் கிட்டியுள்ளது. சுத்தமான குடிநீருக்காக பல தசாப்தங்களாக கோட்டை கட்டிய குளம் அம்பலப்பெருமாள் மக்கள் போராடி வந்தனர். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் மூலம் அடையாளம் காணப்பட்ட இந்த மக்களின் பிரச்சினைக்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மூலம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த தீர்வு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி வானொலியின் உபமுகாமையாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பெருமளவிலான மக்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். 15 தொடக்கம் 20 நாட்களுக்குள் இந்த திட்டம் முழுமை பெற்று உங்களிடம் கையளிக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சகோதர மொழி பேசுபவர் தான் இந்த திட்டத்திற்கு முழுமையான பங்களிப்பை வழங்க இருக்கின்றார். நிறைய அசௌகரியங்களுக்கு உட்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் இப்போது நல்ல ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. 6 மாதத்துக்கு முன்னரே கிடைச்சது அந்த செய்தி. நான் இது எப்போது நடக்க போகுது என்று நான் எதிர்கொண்டு தெரிஞ்சான். இப்போது நல்லா இருக்கிறது. வாழ்வின் அடிநிலையில் உழலும் மக்களை தேடிச் செல்லும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டக்குழுவினர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று தமது பயணத்தை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனிச்சியன்குளம் மீள்குடியேற்ற கிராமத்திற்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரை இந்த வீதியை வரவேற்றது. பல வருட காலமாக இந்த பகுதி மக்கள் இவ்வாறான வீதியை பயன்படுத்தி வருகின்றனர். 60 குடும்பங்கள் வரை இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர். தமது வாழ்வாதார தேவைகள் தொடர்பில் இந்த கிராம மக்கள் இவ்வாறான அவதானத்தையே வெளியிடுகின்றனர். எங்களுக்கு மேல இப்ப நாங்க ஆரடி சொல்றது இப்ப நாங்களே எங்களுக்கு இப்படி நீங்க வந்து கேட்கிற மாதிரி அவையிலும் வந்து கேட்பினமான்னு சொன்னா நாங்க உடம்புட பிரச்சனை இல்லாதையும் கதைக்கலாம். அதே மாதிரி தான் அரசியல்காரன் வந்தோன்னா உங்களோட பிரச்சனை எல்லாம் செய்திடலாம் வந்துட்டு அவையில் தங்களோட வேலையை முடிச்சு கொண்டு போயிடும். எங்களுக்குன்றது எங்களுக்கு தான், எங்களுக்கு இதே தான். யாருக்கு போட்டாலும் எங்களை அந்த வாக்கு போடுற டைம்ல மட்டும்தான் எங்களுக்கு தருவாங்க. இந்த கிராம மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்ட மக்கள் சக்தி திட்டக்குழுவினர் ஆலங்குளம் பகுதி நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். இந்த மக்கள் தமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதில் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அன்றாட தேவைக்கு அடிப்படையான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 1 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சப்பாத்து போட்டு கொண்டு நடந்து போகிற அளவுக்கு எங்களோட வீதியில் அப்படி காணப்படுது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறையில் நேற்று இடம்பெற்ற 25 வயதான கர்ப்பிணி பெண்ணின் கொலை சந்தேக நபர்கள் இருவர் ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் AMM முரியால் உத்தரவிட்டார். இதேவேளை கொலை செய்யப்பட்ட கர்ப்பிணி தாயின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று முன்னெடுக்கப்பட்டது. பெண்ணின் தலையில் பின்புறம் பலமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் இந்த பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதும் பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி மயூரன் இந்த சம்பவம் தொடர்பான பிரேத பரிசோதனையை இன்று நடத்தியதுடன் அந்த அறிக்கையின் பிரகாரம் ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ் ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றில் பணியாற்றும் குறித்த பெண்ணின் கணவன் பணிக்கு சென்ற நிலையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சுருவில் பகுதியில் வசித்து வந்த 4 வயது பெண் பிள்ளையின் தாயான கம்சிகாவின் கொலை தொடர்பில் இதுவரை 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.
விசாரணைகளின் பின்னர் இருவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஊர்காவற்துறை போலீசார் குறிப்பிட்டனர். ஊர்காவற்துறையில் உள்ள வீட்டில் தனிமையில் இருந்தபோது கர்ப்பிணி தாய் மீது சிலர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து நேற்று பகல் அவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு முகத்துவாரம் கடல் பகுதியில் 3 பேர் பயணித்த மீன்பிடி படகு ஒன்று கவிழ்ந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிர் தப்பியுள்ளார். மட்டக்களப்பு பாலமீன்மடு பகுதியைச் சேர்ந்தவர்களே அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு மட்டிக்களி பிரதேசத்திலிருந்து நேற்று காலை மீன்பிடிக்கச் சென்ற இந்த மூவரும் நேற்று மாலை கரை திரும்ப முற்படுகையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. நீரில் மூழ்கி உயிரிழந்த ஒருவரின் சடலம் இன்று நண்பகல் கரையொதுக்கியதுடன் மற்றையவரின் சடலம் அதிகாலை 2 மணியளவில் கரையொதுக்கியதாக போலீசார் குறிப்பிட்டனர். மீன்பிடியில் ஈடுபட்டு நேற்று மாலை கரை திரும்புகையில் முகத்துவாரத்திற்கு சுமார் 100 மீட்டர் தொலைவில் அவர்களுடைய மீன்பிடி படகு கவிழ்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அனர்த்தத்தில் 30 மற்றும் 19 வயது மதிக்கத்தக்க 2 உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வதும் இறுதியுமான சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டி இரவு 9:30 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது. 2 அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலை வகிப்பதால் இந்த போட்டித் தொடரை தீர்மானிப்பதாக அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.